delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆளுங்கட்சிக்கு எதிரானதா திமுகவுக்கு எதிரானதா அப்படின்னு நீங்க காரணங்களை சொல்லிட்டீங்க. இல்ல வாக்குப்பதிவு அதிகமானதற்கு விஜய் ஒரு முக்கியமாக காரணியாக அமைந்தார். அவருடைய தொண்டர்கள், அவருக்கு ஆதரவாளர்கள். அதாவதுங்க, விஜய்னு சொன்னா பிரபலமான ஒரு நடிகர், நிறைய இளைஞர்கள், இளம்பெண்கள் அவரிடம் ஈர்ப்பு கொண்டிருக்கிறாங்க என்று மட்டும் பார்த்தா போதாது. அவர் ஒரு அரசியலையுமே பேசாமல், எந்த அரசியலுமே இல்லாமல், நான் சொல்றேன் நீங்க போடுங்க வர்றதை பார்த்துப்போம் என்று சொன்னார்னா இந்த மாதிரி வராது. நம்மளால் எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இதை வைத்துக்கொண்டு கணிப்புகளில் ஈடுபடுறாங்க. கணிப்புகளை காட்டிலும் திணிப்புகள் அதிகம். அதில் அவரவருக்கு ஏற்ற மாதிரி கற்பனை செய்து கொள்கிறாங்க. முக்கியமாக வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் போது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை அதிகரிக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் அப்பப்போ சொல்லிட்டு வருவாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இப்படியெல்லாம் ஏற்றுக்கல. நான் தான் சொன்ன மாதிரி மூணுமே இருக்குது. என்னங்கிறது பெட்டியை திறந்து எண்ணும் போது மட்டும்தான் தெரியும். வணக்கம் ஆகாய் நண்பர்களே. தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரித்ததா? இது எந்த திசையை காட்டுகிறது? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் தோழர் தியாகு இங்கே வந்திருக்கார். வணக்கம் தோழர் தியாகு. வணக்கம். தமிழக தேர்தலில் உண்மையிலேயே வாக்குப்பதிவு அதிகரித்தது தானா? ஒப்பளவில் உயர்ந்திருக்கு. அதாவது விழுக்காட்டு கணக்கில் உயர்ந்திருக்கு. மொத்த எண்ணிக்கைங்கிறது இந்த எஸ்ஐஆர் வந்ததுனால இப்போ நிறையா நீக்கியிருக்கிறாங்க. அதை நீக்கி பார்க்கும்போது பெரிய உயர்வுன்னு சொல்ல முடியாது. ஆனால் புதிதாக ஏராளமானவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது உண்மை. என்ன காரணம் அதுக்கு? நல்ல ஆர்வம், அரசியல் ஆர்வம், நடக்கக்கூடிய அரசியல் போராட்டத்தில் ஈடுபட விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கா? ஈடுபடணுங்கிற அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. எப்படி ஈடுபடணுங்கிறதுல இன்னும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் எப்படி ஈடுபடுறது நல்லது. ஒதுங்கி இருக்கிறத விட ஏதோ நடந்துட்டு போகணும், நமக்கு என்ன, அந்த நாள் சினிமா பார்ப்போம், அந்த நாள் வீட்டில் இருப்போம்னு நினைக்காம வாக்குச்சாவடிக்கு வந்து நம்ம வாக்குப்பதிவு செய்யணுங்கிற அக்கறை ஏற்பட்டிருப்பது ஒரு அரசியல் விழிப்புணர்வுடைய வெளிப்பாடு தான். அது வாக்குப்பதிவு குறைவது அல்லது அதிகரிப்பது ஏதோ ஒரு வகையில் அரசியல் நடக்கின்ற மாற்றங்களுக்கான திசையை காட்டுகிறதா? நம்மளால் எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இதை வைத்துக்கொண்டு கணிப்புகளில் ஈடுபடுறாங்க. கணிப்புகளை காட்டிலும் திணிப்புகள் அதிகம். அதில் அவரவருக்கு ஏற்ற மாதிரி கற்பனை செய்து கொள்கிறாங்க. இந்த செட்டி சரக்குன்னா சாடை எனக்குன்னாலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரவரும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இது எங்களுக்கு தான் சாதகம், எங்களுக்கு தான் சாதகம், தெரியட்டுமே, தெரிகிற வரைக்கும் பொறுத்திருப்போம். கடந்த காலத்தில் அந்த மாதிரியான வாக்குப்பதிவு அதிகரித்த போது அது தேர்தலில் எந்த விதத்தில் பிரதிபலிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அரசியலில் ஒரு மைய வினா, ஒவ்வொரு தேர்தலிலும் பல வினாக்கள் சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போ இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ யார் அடுத்த முதலமைச்சர் ஆகணும், அடுத்து மாநில அரசு அமைக்க வேண்டியது யார், இது போன்ற வினாக்கள் வரும். தொகுதிகளுக்கென்று இது ஒரு ஜெயிக்கணும், அவர் வேண்டாம், இந்த எண்ணங்கள் வரும். இப்போ அனைத்திந்திய அளவில் இது என்ன தாக்கத்தை அரசியலில் ஏற்படுத்தும், அந்த முறையில் யாரை தேர்ந்தெடுப்பது நல்லது, இப்படி இத்தனை வினாக்கள் இருக்குது பாருங்கள். இந்த மைய வினாக்களில் ஒரு வினா முதன்மையாக நின்று அது மக்களை பெரிய அளவில் ஈர்க்கும்போது அதன் விளைவாக வாக்குப்பதிவு பெரிய அளவில் நடக்கிறது உண்டு. இப்போ உதாரணம் வந்து, இப்போ 67 வந்து இந்த காங்கிரஸ் முற்றாதிக்க ஆட்சி முடிவுக்கு வரணும், எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பரவலாக இருந்துச்சு. 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கு ஒட்டி நடந்த விலைவாசி உயர்வுக்கு எதிரான போராட்டங்கள், காங்கிரஸ் ஆட்சியின் மீதான வெறுப்பும் எதிர்ப்பும், இதெல்லாம் விளைவாக ஒரு அலையாக அது உருவானி அந்த அலையினுடைய வெளிப்பாடாக வாக்குப்பதிவு பெரிய அளவில் இருந்துச்சு. 77 வந்து நெருக்கடி நிலை காலம் முடிந்து நடந்த நெருக்கடி நிலை தளர்த்தப்பட்டு நடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா, இந்த நெருக்கடி நிலை தொடரலாமா வேண்டாமாங்கிறது மைய வினாவாக இருந்துச்சு. தென்னாட்டில் பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் வடநாட்டை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய வீச்சாக போணுச்சு. அந்த வீச்சினுடைய விளைவு என்னன்னா, வடநாட்டில் ஒரு தொகுதியில் கூட ஆளுங்கட்சியோ அது சார்பானவர்களோ ஜெயிக்க முடியல. 77 மக்களவைத் தேர்தல் தான் நான் சொல்கிறேன். அப்படி நடந்துச்சு. அப்போ எல்லாம் வந்து மக்கள் பெருமளவில் போய் வாக்களித்தார்கள். அதுக்கு முன்னால் நடந்திருக்கிற பிரச்சாரங்கள், தேர்தல் தயாரிப்பு எல்லாத்தையும் மீறி பெரிய அளவில் வாக்களித்தார்கள். அது ஒரு வேகமான ஒரு வீச்சாக இருந்துச்சு. இப்போ இந்த தேர்தலில் மைய வினாவாக எது இருக்கணும் என்று இப்போ நாங்கள்லாம் கருதினமோ அந்த வினாவின் அடிப்படையில் நிறைய பேர் ஆர்வத்தோடு வாக்களித்தவர்கள் உண்டு. இப்போ உதாரணமாக இப்போ எங்களை போன்ற பல இயக்கங்கள், ஒரு கட்டம் வரைக்கும் தேர்தலை புறக்கணித்து கொண்டிருந்த இயக்கங்கள், இன்னொரு கட்டத்தில் தேர்தலில் நாம் வந்து நம்ம பங்கேற்கிறதில்ல, ஆனால் பங்கேற்கிற ஏதாவது ஒன்று தோற்கணும்னு விரும்புகிறது. 2009 நாங்கள் வந்து
போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ஈழப்போர். அதனால் காங்கிரஸ் தோற்கணும். யாருக்கு ஓட்டு போடுறீங்கிறது எங்களுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது எந்த கட்சிக்காகவும். எனவே நீங்கள் எதிர்த்து வாக்களியுங்கள்னு ஒரு பரப்புரை செய்தோம். எல்லாம் கடந்து போய் இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தெளிவோடு போய் அந்த வேலையை செய்வாங்கங்கிறதுனால திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளியுங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமான இது பண்ணால் அது நல்ல பலன் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து தொகுதிகளிலுமே அந்த முழக்கம் வந்து எடுபட்டுச்சு உங்களுக்கு. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தேர்தலை நாங்கள்லாம் பார்க்குறோம். அதாவது தான் இழந்த அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு, மீண்டும் காலூன்றுவதற்கு, இங்கே வந்து தன்னுடைய வலிமையை பெருக்கிக் கொள்வதற்கு பாஜக முயல்கிறது. ஆக இங்கே அவர்களோ அவர்களது கூட்டணி கட்சிகளோ பெறுகிற வெற்றி என்பது இந்திய அளவிலான அவர்களது ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதாக இருக்கும். அதற்கு ஒரு தடை போடுகிற ஒரு மக்கள் தீர்ப்பு பெறணும்னா மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணியை தோற்கடிக்கணும். தோற்கடிக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தெளிவான கூர்மையான ஒரு நிலைப்பாட்டோடு தேவையான வலிமையோடு நிற்கிற கூட்டணியாக திமுக கூட்டணி தான் இருக்குது. எனவே திமுக கூட்டணி ஆதரிப்போம் என்று தேர்தலின் மைய வினாவாக இந்திய அரசுக்கான எதிர்ப்பு ஆதரவுங்கிறது மையப்படுத்தணும். ஆனால் இது எல்லாத்தையும் இது போய் எடுபட்டதாக சொல்ல முடியாது. கணிசமான பகுதி மக்களுக்கு மாநில அரசு தான் மையமாக நின்றுச்சு. அதில் ஒரு பகுதியினருக்கு மாநில அரசினுடைய சேமநல திட்டங்கள், மகளிர் உரிமை திட்டங்கள், கல்வி சார்ந்த திட்டங்கள் எனவே ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தும், இன்னொரு சாராருக்கு ஊழல், தொழிற்சங்க போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டது, பல்வேறு பகுதி மக்களுக்கு ஏற்பட்ட கவலைகள், வருத்தங்கள், இது மையமாக நின்று எனவே திமுகவை எதிர்க்கணும், தோற்கடிக்கணுங்கிறது ஒரு குறியாகவும் 2 விதமாகவும் இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே வாக்குப்பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் முக்கியம். இப்போ நான் சொன்ன 3 விதமான வழிகள் இருக்குது பாருங்கள். இந்த 3 முழக்கங்களுமே தேர்தல் களத்தில் செயல்பட்டுருக்குங்கிறது தான் உண்மை. நீங்கள் சொன்னதில் 2024 இருந்தது பாஜக பலம் பெற்றுவிடக்கூடாதுங்கிறது, 26லும் அது தொடர்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அதிமுக தான் மாநிலத்தில் ஒரு அந்த கூட்டணியில் பெரிய கட்சி. வென்றால் அதிமுக இருக்கும், அதிமுக கை ஓங்கி இருக்கும். இதில் பாஜக நின்றுவிடும், பாஜக வளர்ந்து விடும் என்ற அச்சத்தை எதற்காக தேர்தலுக்கு முன்பாக ஒரு மைய வினாவாக நீங்கள் விதைத்தீர்கள்? நேரடியாக பாஜக இங்கு வந்து செல்வாக்கு பெற்று அவங்க தங்கள் கொள்கைகளை செயலாக்குவதில் வரக்கூடிய ஆபத்தை விட வேறொரு பெயரில் வேறொரு முகத்திரையை அணிந்து கொண்டு வந்து அதே கொள்கைகளை செயலாக்கும் போது இன்னும் கூடுதலான ஆபத்து வரும். இப்போ உதாரணமாக வேளாண் சட்டங்கள் வந்துச்சு. இப்போ அரசமைப்பு சட்டத்தினுடைய அதிகார பட்டியலின்படி மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு அதிகாரம், வேளாண்மை அதிகாரம், அதை அதிமுக ஆதரித்தது, நாடாளுமன்றத்திலேயே ஆதரித்தது. அதற்கு நியாயங்கள் எல்லாம் கற்பித்தார்கள். ரொம்ப இந்த தேர்தல் பிரச்சாரம் நடக்கிற காலத்திலேயே வந்த இன்னொரு முடிவு என்பது டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறைக்கான அரசமைப்பு சட்ட திருத்தம். இது மிக தெளிவாக அதனுடைய பேர்லேயே தெளிவாக டீலிமிட்டேஷனுக்கான பில், அது பில்லே டீலிமிட்டேஷன் பில். அது ஒன்றும் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் கிடையாது. விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் 23லேயே வந்துடுச்சு, 23லேயே நிறைவேற்றியாச்சு. அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றியாச்சு. ஆனால் திருத்தத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தொகுதி மறுவரை செய்த பிறகு இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை செயல்படுத்தணும். அதனுடைய உண்மையான பொருள் என்ன? இப்போ இருக்கிற 543க்குள்ளேயே பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக இருந்தால் ஏற்கனவே இதை அனுபவித்து கொண்டிருக்கிற ஆண்கள் வருத்தப்படுவார்கள், பாதிக்கப்படுவார்கள். எனவே ஆண்களுடைய தொகை குறைஞ்சிடாமல், அவங்க விழுக்காடு குறைந்து விடாமல், அல்லது அதை கொஞ்சம் கூட்டி கொடுத்தாவது அதன் மூலமாக என்ன பண்ணலாம், பெண்களுக்கான அந்த சலுகையை அறிவிக்கலாம். இதுதான் அதனுடைய வெளிப்படையான நோக்கம் என்று தெரிய வர்றது இதுதான். ஆனால் பெண்களுக்கு பின்னால் மறைந்து நின்று கொண்டு இந்த தொகுதி மீள் வரையறையை செயல்படுத்தி விடுவது தான் உண்மையான நோக்கம். இது அதிமுகவுக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத செய்தி கிடையாது. இது பாமக தலைவர் அன்புமணிக்கு தெரியாத செய்தி கிடையாது. இங்கு சில நாளேடுகள் அந்த செய்தி தலைப்பையே பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா தோற்கடிக்கப்பட்டதுன்னு தலைப்பு போடுறாங்க. அவங்களுக்கும் தெரியும் அப்படி இல்லை, அந்த மசோதா தொகுதி மறுவரைக்கான மசோதாங்கன்னு தெரியும். அப்போ இங்கே சொல்லுங்கள், தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை ஒரு பாஜக தலைவர் இருந்து கொண்டு
இல்லை தமிழ்நாட்டு கூட்டணிக்கு ஒரு பாஜக தலைவராக இருந்து கொண்டு இதை சொல்லுவதற்கும் தன்னை எதிர்க்கட்சியாக காட்டிக்கொண்டு சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அணியில் சேராமல் தனியாக நின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்வதற்கும் ரெண்டில் எது ஆபத்தானது? இதுதான் ஆபத்தானது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இது நம்ம ஏற்கனவே கடந்த காலத்தில் காஷ்மீரில் காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கட்சி அங்கே போய் ஆட்சி நடத்தணுங்கிறத காட்டிலும் அங்கு தங்கள் நோக்கத்திற்கு பொருத்தமான ஒரு கட்சி ஆள விடுவது தான் அந்த காலத்தில் நேரு காலத்திலிருந்து இருக்கிற நடைமுறை. நீங்கள் ஷேக் அப்துல்லாவை கவிழ்த்த போது நேரு யாரை கொண்டு வர்றாரு? பக்ஷி குலாம் அகமது தான் முதலமைச்சராக்கிறார். அவர் கட்சிக்கு அங்கே கிளையே கிடையாது அந்த காலத்தில். அதுபோல தான் இதை நம்ம பார்க்கணும். இங்கே நேரடியாக பாஜக தலைமையில் அந்த கூட்டணி அமைந்து பாஜக பெரிய கட்சியாக இருப்பதை காட்டிலும் ஆபத்தானது பாஜகவினுடைய அதே கொள்கைகளை அதே பார்வையை இந்த திராவிடம்னு பேர் வைத்துக்கொண்டு அண்ணா பேரை வைத்துக்கொண்டு நடத்துகிற கட்சி. நீங்கள் பிரதமர் வந்தார் மதுரையில் பிரச்சாரத்துக்கு, பந்தலில் வச்சுருந்த பெரியார் படத்தை அகற்றிட்டாங்களே. இதை விட என்ன வேணும்? அண்ணா திமுக இன்னமும் திராவிட கட்சியாவா இருக்குது? பேரை தவிர வேறு எதுலேயுமே இல்லையே. ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, முருகன் மாநாடுன்னு. அந்த மாநாட்டில் அண்ணாவை கேலி பண்ணி பாட்டு போட்டு இவங்க தலைவர்கள் முன்னாலேயே போடுறாங்க. அவங்க ஒன்றுமே அப்ஜெக்ட் பண்ணல. பிறகு சொல்லிக்கிறாங்க, எல்லாம் எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு இல்லை எங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு ஏன் போட்டாங்கங்கிறாங்க. அது மாதிரி எடப்பாடி தலைமை என்பதும் அண்ணா திமுக என்பதும் பாஜகவினுடைய ஒரு முகப்படம் தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. தேர்தலில் பதிவான வாக்குகள் அதிகப்படுத்துவது, நீங்கள் சொன்னீங்க ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், இல்லை அது இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா? இந்த தேர்தலில் நான் முதல்ல கேட்ட கேள்வி வாக்கு சதவீதம் அதிகரித்ததா? நீங்கள் அதிகரித்தது அப்படின்னு சொன்னீங்க. அதிகரிச்சு, அதாவது வேற என்ன காரணங்கள்? அது ஒரு சித்தரிக்கப்படுகிற அளவை காட்டிலும் குறைவு தான் அதிகரிப்பு. அதிகரித்தது. ஆனால் அதிகரிப்பு என்பது இப்போ இப்போ நான்லாம் கூட அப்படி தான் நினச்சேன். மத்தியானம் பார்க்கும்போது 58%, 50%க்கு மேலெல்லாம் வந்துடுச்சு. அநேகமாக மாலை முடியறதுக்குள்ள 90 விழுக்காட்டை தாண்டி விடும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். எனக்கு அது மகிழ்ச்சி தான். எந்த பக்கம் போனாலும் சரி, அதனுடைய முடிவு எது சரியாக இருந்தாலும் சரி, எந்த கணிப்பு பழித்தாலும் சரி, அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதிகரிக்கிறது நல்லது. ஏன்னா அதிகமானவர்கள் அரசியலில் அக்கறை செலுத்துகிறார்கள், ஏதோ ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்ற மனநிலையிலிருந்து வெளியே வந்துட்டாங்கங்கிறது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அந்த தவறான முடிவு எடுத்தால் கூட பின்னால் அந்த தவறை திருத்தி கொள்ளுகிற வாய்ப்பு வரும். நான் அடிக்கடி ஒன்று சொல்கிறது உண்டு. இப்போ கூட கேட்பாங்க, சரி பாஜகவை எதுக்குதுன்னு சொல்லி திமுக ஆதரிக்கிறீங்க, நாளைக்கு திமுக பாஜக பக்கம் போயிட்டால் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்பாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், போகலாம். தலைமையின் ஒரு பகுதியை போகலாம். கடந்த காலத்தில் போய் இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம மறுக்கலை. ஆனால் பாஜக எதிர்ப்பு முழக்கத்தை திமுக முன்வைப்பதை நம்பி வாக்களித்த மக்கள் போயிடுவாங்களே. தலைவர் தான் கட்சி மாறலாம், தலைவர் வேணால் இடம் மாறலாம், அணி மாறலாம். ஆனால் மக்கள் அணி மாற மாட்டாங்க. மக்கள் இந்த அணியில் உறுதிப்படுவது நல்லது, எந்த பேரில் வந்தாலும் சரி. அதுபோல் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன இந்த 3 விதமான போக்குகள் இருக்குது பாருங்கள். இதை இந்திய அரசு ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்குமான போராட்டம்னு ஸ்டாலின் சரியாக சொன்னார். இப்போ அவர் கட்சிக்காரங்க பூரா அதை சொன்னாங்களா, பரப்புரையில் அதை எடுத்துகிட்டு போனாங்களா என்பதெல்லாம் அடுத்த கேள்வி. ஆனால் ஒரு வரையறை சொல்லிட்டார். இதை நம்பி ஆதரித்தவர்கள், இதை நம்பி வாக்களித்தவர்கள், இந்த எண்ணிக்கை ஒரு பகுதி, இந்த உயர்வுக்கான காரணம், இந்த ஊக்கத்துக்கான காரணம். 2, இந்த அரசினுடைய நலத்திட்டங்கள். மற்றபடி இது திராவிட மாடல் அரசு, சமூக நீதிக்கான அரசு, கல்விக்கு உதவி பண்ணியிருக்கு, பெண்கள்லாம் உரிமை தொகையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க என்ற கண்ணோட்டத்திலிருந்து ஆதரித்தவர்களுடைய வாக்குகள். 3வது, இதற்கு எதிரான இது மாதிரி குற்றமிழைக்கிறவர்களை பாதுகாக்கிறது. இது மாதிரி நிறையா குற்றச்சாட்டுகள் இருக்குது. சரியாகவும் இருக்குது, தவறாகவும் இருக்குது. அவங்களை எதுக்கு பொறுப்பாக்கணுமோ அதுக்கு பொறுப்பாக்குறதும் இருக்குது, அவங்க பொறுப்பில்லாதவற்றுக்கும் பொறுப்பாக்குறதும் இருக்குது. அப்போ விலை உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் இவையெல்லாம் பெருகி போய்கொண்டிருக்கு. இதற்கும் இந்திய அரசினுடைய பொருளியல் கொள்கைகளுக்கும் இருக்கிற தொடர்பெல்லாம் பார்க்க முடிஞ்சவங்க அதை வேறு விதமாக பார்ப்பாங்க. இதை பார்க்க முடியாதவர்கள் ஏதோ இந்த முதலமைச்சர் தான் மாமன்னருங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது பாருங்கள். அவர் ஆட்சி, அவர் வந்துட்டாருன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் செய்வார்னு. அப்போ இவர் ஏன் எல்லாத்தையும் செய்யலைங்கிறதுனால கோவப்பட்டவங்க இருக்காங்க. அப்படி வந்த எதிர்ப்புணர்வு, இந்த 3 வகையான உணர்வுகளும் வாக்குகளாக மாறி தான் இந்த வாக்கு தொகை உயர்ந்திருக்கிறது. முக்கியமாக வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் போது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை அதிகரிக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் அப்பப்போ சொல்லிட்டு வருவாங்க. எல்லா சமயத்தையும் அது பிரதிபலித்ததா அப்படின்னு இல்லை.
அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஏற்றுக்கல. நான் தான் சொன்ன மாதிரி 3மே இருக்குது. என்னங்கிறது பெட்டியை திறந்து எண்ணும்போது மட்டும்தான் தெரியும். ஏன்னா இப்போ மேற்கு வங்காளத்தில் 25 வருடம் ஜோதிபாசினுடைய ஆட்சி நடந்துச்சு. தொடர்ந்து ஒரு 5 தேர்தல்கள்லையாவது அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வந்தார். அந்த ஆட்சி தொடர்பான அதிருப்திகள் இருந்துச்சா? நிறையா இருந்துச்சு. லோட் ஷெட்டிங்னு சொல்லி மின்வெட்டு மிக கடுமையாக மேற்கு வங்கத்தை பாதிச்சுது. பல நாள் இரவு பகல் மின்சாரம் இல்லாமலாம் மக்கள் தவிச்சாங்க. ஆனால் அந்த அரசாங்கம் ஒரு காரியம் செஞ்சிச்சு. ஜோதிபாஸ் இருக்கும்போது வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாநில அரசு உங்கள் சிக்கல்களை எல்லாம் தீர்ப்பதற்கான அரசு அல்ல, அதற்கான அதிகாரங்கள் எங்கள்கிட்ட இல்லை. அவங்க முதல்ல ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போதே என்ன அறிவித்தாங்கன்னா, இந்திய அரசோடு நம்ம மேற்கு வங்க மக்கள் போராடி உரிமைகளை பெற வேண்டிய பல செய்திகள் இருக்குது. அந்த போராட்டத்தில் உங்களுக்கு கிடைத்த ஒரு கருவியாக எங்களை பார்த்துங்க. இந்த அமைப்பில் போராடுவதற்கு, இந்த அமைப்பில் த்ரோயிங் எ ஸ்பேனர் இன் த வீல், ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற சக்கரத்துக்கு குறுக்க ஒரு தடை போடுவதற்கு இந்த அரசை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை சொல்லி தான் அவங்க ஒவ்வொரு தேர்தலும் வந்தாங்க. அப்போ மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இங்கே அது மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம்னா, எங்களுடைய அதிகாரங்கள் இவ்வளவு தான், இவற்றினுடைய வரம்பு இதுதான், இதற்குள் இதைத்தான் செய்ய முடியும். இந்திய அரசு எவ்வளோ கடன் வாங்கினாலும் கேள்வி கேட்பார் இல்லை. ஆனால் நாங்கள் கடன் வாங்கினா அதுக்கு வரம்பு விதிப்பாங்க. அதை ஒரு குற்றமாக சொல்லுவாங்க. இவ்வளோ கோடி கடன் வச்சிட்டியேன்னு சொல்கிறாங்கல்ல எதிர்கட்சிகள்லாம். இப்போ என்னைக்காவது எடப்பாடியோ விஜய்யோ இந்திய அரசு எப்படி கடன் வாங்கலாம், எப்படி உலக நாடுகளில் IMFல எப்படி கடன் வாங்கலாம் என்று எப்பயாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? இந்த கேள்வியை கேட்குறது இல்லையே உங்களுக்கு. அதுபோல் எல்லாம் மக்கள்கிட்ட இதெல்லாம் அரசியல் தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தாத போது என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எல்லா நிறைகளுக்கும் நாங்களே பொறுப்புன்னு கொண்டாடும் போது, ஓஹோ அப்போ எல்லா குறைகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு போடுறீங்க என்று புரிந்து கொள்வார்கள். இப்படி பல காரணங்கள்னால தான் இந்த எதிர்ப்பு என்பது, இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறாங்க பாருங்க, அந்த நேரத்தில் ஆள்வோருக்கு எதிரான எதிர்ப்பு என்பது வரலாம். இப்போ ஒரிசாவில் எவ்வளவோ ஆண்டுகளாக நவீன் பட்நாயக்கு தொடர்ந்து பண்ணார். ஆனால் இந்த முறை வேறு மாநிலங்களில் ஆன்டி இன்கம்பன்சி என்பது மோடிக்கு எதிராக செயல்பட்டுச்சு. ஒரிசாவில் ஆன்டி இன்கம்பன்சி நவீனுக்கு எதிராக செயல்பட்டுச்சு. 24 சொல்கிறேன். அதுபோல் எவ்வளோ காரணங்கள் இருக்குது, நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம வரட்டும், முடிவாக வந்த பிறகு தெரிஞ்சுக்கலாம். ஆளுங்கட்சிக்கு எதிரானதா, திமுகவுக்கு எதிரானதா அப்படின்னு நீங்கள் காரணங்களை சொல்லிட்டீங்க. இல்லை, வாக்குப்பதிவு அதிகமானதற்கு விஜய் ஒரு முக்கியமாக காரணியாக அமைந்தார். அவருடைய தொண்டர்கள், அவருக்கு ஆதரவாளர்கள், இது சாத்தியமா? அதாவதுங்க, விஜய்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிரபலமான ஒரு நடிகர், நிறைய இளைஞர்கள், இளம்பெண்கள் அவரிடம் ஈர்ப்பு கொண்டிருக்கிறாங்க என்று மட்டும் பார்த்தா போதாது. அவர் ஒரு அரசியலையுமே பேசாமல், எந்த அரசியலுமே இல்லாமல், நான் சொல்கிறேன் நீங்கள் போடுங்க வர்றதை பார்த்துக்குவோம் என்று சொன்னார்னா இந்த மாதிரி வராது. அவர் ஆரம்பத்துலேருந்து என்ன தெளிவாக இருந்தார்னா, திமுக எதிர்ப்பு என்பதில் குறியாக இருந்தார். இப்போ திமுக எதிர்ப்புக்கு சேரக்கூடிய அந்த ஆதரவு இருக்குது பாருங்கள், அது அதிமுகவுக்கோ வேறு கட்சிக்கோ போய்விடாமல் தன் பக்கம் வர்றதை உறுதிப்படுத்தி கொள்கிறார். திமுக எதிர்ப்பு அரசியல்னு ஒரு அரசியல் இருக்குது. விஜயனுடைய வலிமை என்பது எப்படி 73 எம்ஜிஆருடைய வலிமை என்பது, அவர் நடிகர், கதாநாயகன், நீண்டகால அரசியலில் வந்தவர், இதெல்லாம் அவர் தலைவராக உட்காரத்துக்கு ஒரு உதவுமே தவிர மக்கள் ஆதரவை திரட்டினதற்கு பாருங்கள். முதல் இடைத்தேர்தல், திண்டுக்கல் இடைத்தேர்தல், எதிர்கட்சியாக நிற்கக்கூடிய அன்றைய ஆளுங்கட்சி திமுக டெபாசிட் இழக்கிற அளவுக்கு தோல்வியை கொடுத்தார். அவர் மாயத்தேவரை நிறுத்தி முதலிடத்துக்கு வந்தார். 2வது இடம் காமராஜ் தலைமையிலான காங்கிரஸ் வந்துச்சு உங்களுக்கு. அதுக்கு என்ன காரணம், அன்னைக்கு கலைஞர் அரசுக்கு எதிரான அந்த எதிர்ப்பை அதற்கு முகம் கொடுப்பவராக, உருவம் கொடுப்பவராக எம்ஜிஆரை மக்கள் பார்த்தார்கள். அதனால தான் வலிமை. நீங்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் 77 வரைக்கும் வருது. 80, 81 வரும்போது என்னாச்சுன்னா, அதே எம்ஜிஆரை நாடாளுமன்ற தேர்தலில் தோக்கடிக்கிறாங்க காங்கிரஸும் டிஎம்கே சேர்ந்து. வெறும் எம்ஜிஆருங்கிற உருவம் தான் வெற்றி பெறுதுன்னா அப்பயும் அவர் ஜெயிச்சிருக்கணும். அப்பயும் ஜெயிச்சிருந்தா தானே எம்ஜிஆருக்கு விழுந்த ஓட்டுன்னு சொல்ல முடியும். அப்போ எம்ஜிஆரின் அரசியலுக்கு விழுந்த ஓட்டு தான். இப்போ இங்கே விஜய்க்கு ஒரு அரசியல் அது. 2வது என்ன, நடைமுறையில் அவர் பாஜகவுக்கு எதிராக இல்லை. இருந்தால் எப்போ இருந்திருக்கணும், அவர் கட்சி தொடங்கிய பிறகுதான் 24ஆம் வருடத்தில் பொது தேர்தல் வருது. 2024 பொது தேர்தல் வருகிற போது நாடே ஒரு வினாவை சுற்றி சுற்றி வருது. மோடிக்கு கேரண்டின்னு சொல்லிக்கிட்டு வர்றார், எல்லாத்துலையும் தோல்வி அடைஞ்சு வர்றாரு. 2வது முறை வர்றார், 2019, 2024 வர்றார். எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு விடை தான் வச்சுருக்கார்,
மோடிக்கு கேரண்டி. எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க பார்த்துக்குவோம். அந்த தேர்தல் பிரச்சாரம் எவ்வளோ மோசமாக நடைபெற்றது என்பது நம்ம கண்கூட பார்த்து தேர்தல் ஆணையமே சுட்டி காட்டினுச்சு. அவர் திரும்ப அந்த பொறுப்புக்கு வருகிற நேரம் நாடெங்கிலும் சிவில் சமூக அமைப்புகள், இதுக்கு தொடர்பே இல்லாத பல தனிப்பட்ட அறிஞர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் அத்தனை பேரும் மோடியை விடக்கூடாதுன்னு நிற்கிறாங்க. தீசா சத்தல்வாடு நிற்கிறார், ராம் புனியானி நிற்கிறாரு, பரகல பிரபாகரன் நிற்கிறார், அத்தனை பேர் நிற்கிறாங்க. விஜய் எங்கே நின்னார்? பனையூரில் போட்டு தூங்கிட்டு இருந்தார். எதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு கட்சி? நீ ஒரு கட்சி தொடங்கிட்டீல, நீ தேர்தல் நிற்காமல் இருக்கலாம். நான் போதிய அளவு அமைப்பை கட்டலை, வலிமை இல்லை, நிற்காமல் ஒதுங்கி இருக்கிறது தப்பு கிடையாது. நிலைப்பாடு எடுக்கணும்ல. என்னுடைய கேள்வி, இன்னைக்கு விஜய்கிட்ட இருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் அன்னைக்கு இருந்தாங்களா? இருந்தாங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க? யாருக்கு ஓட்டு போட சொல்லி விஜய் அவங்களுக்கு வழிகாட்டினார்? எதுவுமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? உங்களுக்கு நீங்கள் ஒரு தனியார் பட கம்பெனி போல தனியார் அரசியல் கம்பெனி தொடங்கி இருக்கிறீங்க. அந்த கம்பெனிக்கு ஆதாயமான நிலைமை எப்போ வரும், ஆதாயமான வேலைகளை எப்போ செய்யலான்னு காத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது அரசியல் வியூகம் தானே? தப்பா? அரசியல் வியூகம் தானே அது? அது அரசியல் வியூகம். என்ன கொள்கைக்கான வியூகம்? நீங்கள் அப்புறம் கொள்கை பகைவன்னு ஒருத்தர் எதுக்கு சொல்கிறீங்க? எனக்கு இவரெல்லாம் ஐடியாலஜிக்கல் எனிமீஸ்னு சொன்னீங்கல்ல, அது இந்த தேர்தல் ஐடியாலஜிக்கல் எனிமி. அப்போ ஐடியாலஜி உங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு தான் வந்துச்சா? இல்லை, இந்த தேர்தலாக முதல் தேர்தலாக பார்க்குறேன். அதாங்க, நீங்கள் ஏன் பார்லிமெண்ட் தேர்தல் நீங்கள் கட்சி தொடங்கிட்டீங்கல்ல. நான் கேட்குறது தேர்தலில் போட்டியிடுறதை பற்றி கேட்கல, தேர்தலில் நிலை எடுப்பதை பற்றி கேட்குறேன். உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஸ்டாண்ட் இருந்தால் சொல்லணும்ல. உங்களோட சேர்ந்துருக்கிறவங்களும் நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லணும்ல. ஒன்றுமே சொல்லலையே உங்களுக்கு. அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலையே. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு நியாயமாக நேர்மையாக உங்களுக்கு எந்த கன்விக்ஷனும் கிடையாது. நீங்கள் எது சொன்னால் வாய்ப்பாக இருக்கும், சந்தர்ப்பம் சரியாக இருக்கும்னு பார்க்குறீங்க. அவர் கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? இதில் எதுவும் பேசாமல் இருப்பது நல்லதுன்னு சொன்னாங்களாம். அப்போ நீங்கள் ஒரு கட்சி நடத்த வேண்டியதில்லை. எதுவும் பேசாமல் இருக்கிறதுக்கு எது கட்சி நடத்தணும்? நீங்கள் எந்த பக்கம்? நீங்கள் சமயச்சார்பின்மையின் பக்கம் உண்மையாக இல்லை. நீங்கள் மற்றதெல்லாம் ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். எந்தெந்த பக்கம்லாம் நீங்கள் இருக்கிறீங்க இல்லைங்கிறத பற்றி சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவருக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சு, திரைப்படத்துக்கு இடையூறு பண்ணாங்க. இடையூறு பண்ணது யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறார். ஸ்டாலின் பூசி மெழுகி ஆதரவு கொடுத்தார், நன்றின்னு சொல்கிறார். ரைட்டு. அப்போ ஸ்டாலினை குற்றஞ்சாட்டல இல்லையா? சென்சார் போர்டை குற்றஞ்சாட்டுறீங்களா? சொல்லுங்கள். சென்சார் போர்டு தானாக செயல்படுதா, யாராவது அமர்த்தி செயல்படுதா? படம் எல்லாம் வெளியிடலாங்கிற அளவுக்கு எல்லாம் முடிவானதுக்கு பிறகு அவசரமாக ஒரே ஒரு சென்சார் போர்டு மெம்பரை வச்சு ஒரு வழக்கு போட்டு நிறுத்துகிறாங்க. அந்த மெம்பர் யார், அவருக்கு பின்னணி என்னன்னு ஆராய்ச்சிங்களா? ஏன்னா சென்சார் போர்டு மெம்பர்களெல்லாம் அமர்த்துறது யார்? அங்கே இருக்கிற இந்த துறை தானே, சினிமா விளம்பரத்துக்கான துறை தானே அமர்த்துது. அந்த அமைச்சருக்கு, பிரதமர் மற்றவர்களும் தெரியாது அவங்களுக்கு. சரி, உங்கள் பாதிப்பில் நீங்கள் ஒரு பெருந்தன்மையை, ஏன் நலன் பாதிக்கப்படுறத பற்றி கவலை இல்லை, என் படம் வராட்டி பரவாயில்ல, அதில் நிலைப்பாடு எடுக்க வேண்டாம். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் நிலைப்பாடு எடுக்கணும்ல. எந்த நிலைப்பாடு எடுக்கலை உங்களுக்கு. அது மாதிரி எத்தனையோ நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். ஆக நீங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு நீங்கள் உண்மையாக இல்லைன்னு நான் சொல்கிறேன். உங்கள் வார்த்தைகளுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்களை நம்பி எப்படி அப்புறம் அரசியல் பண்ண முடியும்? அப்போ அவருக்கு விழுந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. மக்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஒரு மோசமான தலைவருக்கும் மோசமான கொள்கைக்கும் ஆதரவாக வாக்களிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த நாட்டில் எதுவாக இருந்தாலும் விஜய் ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறார் அல்லவா? ஆமாம். அதாவது ஒரு நடிகர், பிரபலமான நடிகர், அவர் ஒன்றும் நீண்ட காலமாக அரசியல் தத்துவங்கள் பயின்று கருத்து சொல்லிக்கிட்டுலாம் அப்படிலாம் வந்துடல. நல்லதுன்னு பார்த்தா ஏதோ கல்வியில் அக்கறை காட்டுறார், சில பேருக்கு உதவி பண்ணுறார், பரிசு கொடுக்குறார். அதை தாண்டி அவர் தனக்குன்னு ஒரு அரசியல் கருத்து கோட்பாடு இருக்கிற மாதிரி காட்டிக்கல. அவருக்கு ஏன் இந்த எண்ணம் வருது? நேரடியாக வரும்போதே மக்கள் விரும்பும் முதலமைச்சர், ஏன் மக்கள் விரும்பும் எம்எல்ஏ, மக்கள் விரும்பும் சமூக நல தொண்டர்கள்லாம் வரக்கூடாதா? அரசியல்னாலே முதலமைச்சர் பதவி தான் ஒன்று தானா? வந்த என்ன? அதான் அவர் வந்தால் என்ன, அவர் டிரைவர் வந்தால் என்ன? அவருடைய டிரைவருடைய பையனுக்கு எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்குறாருல, அவரை முதலமைச்சர் ஆக்குங்களேன். ஆக முதலமைச்சர் யார் என்னங்கிறதல்ல கேள்வியே இங்கே. ஏன் நான் அடுத்த கேள்வி கூட கேட்குறேன், ஏன் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டேங்கிறீங்க? முதல்வர் ஆகணும்னு தான் ஆசைப்படணுமா? முதல்வர் அதிகாரம் இல்லாத பதவிக்கு, அதிகாரமுள்ள பதவி பிரதமர் பதவி தானே. நீங்கள் அதிகாரம் இல்லாத பதவிக்கு ஏன் இவ்வளோ ஆசைப்படுறீங்க? பவர்லெஸ் பவர். இதில் ஒரு அப்செஷன். இதில் என்ன முக்கியமாக பார்க்கணும்னா, இதுக்கு யார் பொறுப்பு? தமிழ்நாட்டு அரசியலில் தலைவர்கள் நடிகர்களாக செயல்பட தொடங்கிட்டாங்க.
அப்படி சொல்லிட்டீங்க. தொண்டர்களை ரசிகர்களாக்கிட்டாங்க. எனவே அரசியல் கட்சிகள் ரசிகர் மன்றங்களாகி அரசியல் கட்சி தொண்டர்கள் ரசிகர்களாக மாறுகிற ஒரு போக்கு நடிகர்களை தலைவர்களாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற நிலைக்கு தள்ளிடுச்சு. அதனால் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம கட்சிக்காரர்களாகி பொறுக்கி தின்னலாங்கிற ஆசைக்கு வந்துடுறாங்க. இதான் உங்களுக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? ஏற்கனவே அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க தான் பொறுப்பு. நான் கேட்குறேன், 65 இந்திய போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர்கள், அது நாவலவன், எஸ்வி சோமசுந்தரம், வைகோ, ஜெயபிரகாசம், இந்த தலைவர்கள், மாணவர் தலைவர்கள், இவங்கெல்லாம் அரசியலாக வளர்ந்தவங்க. அரசியல் இல்லாமல் திடீர்னு அந்த போராட்டத்துக்கெல்லாம் வந்துடல. அதே அந்த அன்னைக்கு இருந்த அந்த மாணவர் இயக்கம், மொழிப்பற்று, இந்திய திணிப்புக்கு எதிர்ப்பு, இடஒதுக்கீடு ஆதரவு, இந்த இயக்கம்லாம் எங்கே போணுச்சு? இன்றைக்கி திமுகவில், அண்ணா திமுகவில் இந்த மாணவர் கழகத்தினுடைய தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசானவங்களாக இருப்பாங்க. அவங்க இன்றைக்கி மாணவராக இருக்க மாட்டாங்க. ஒருவேளை கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க. அப்போ மாணவர் இயக்கமே அற்று போச்சு. இன்றைக்கி மாணவர் இயக்கம்னு உயிரோட்டமாக இருக்கிறது இடதுசாரி இயக்கங்கள், புரட்சிகர இயக்கங்கள் மட்டும்தான். அவங்க சிறுபான்மையாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை. ஏன் கல்லூரிகளில் ஏன் தேர்தல் நடத்தலை? கல்லூரி சங்கங்களுக்கு ஏன் தேர்தல் நடத்தாமல் இருக்கிறீங்க? உங்களுக்கு வந்து சட்டசபைக்கு தேர்தல் நடந்து எம்எல்ஏ ஆகணும், நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடந்து எம்பி ஆகணும். ஏன் மாணவர் தலைவர்கள் உருவாகக்கூடாதா? மாணவர் சங்கங்கள் செயல்படக்கூடாதா? அப்போ அரசியல் விவாதங்கள் நடக்கக்கூடாதா? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 65 இந்திய போராட்டத்தினுடைய விளைவாகத்தானே திமுக 67 ஆட்சிக்கு வந்துச்சு. 67 இன்னைக்கு வரைக்கும் பாடத்திட்டத்தில் இந்திய போராட்டம் பற்றி ஒரு பாடம் உண்டா? ஏன் இல்லை? ஏன் இல்லை? அதனால வேண்டி மொத்தத்தில் இதுதான், மாணவர்களை அரசியலாக்க தவறியது யார்? யாருன்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக திராவிட இயக்கம் தான். அவங்க தான் இதில் தவறிட்டாங்க. சும்மா ஆண்டுக்கு ஒரு முறை மொழிப்போர் ஈகியர் வீர வணக்க நாள்னு ஒரு நாள், அதில் ஒரு ஊர்வலம் நடத்தினா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு மொழிப்போர் நினைவு என்பது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதியை நாம் ஏன் இதுவரை திருத்த முடியாமல் இருக்கிறோங்கிற கேள்வியை கேட்டு பார்ப்பீங்களா? இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போன்னு முழக்கம். அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்றைக்கும் திணிச்சுக்கிட்டே இருக்கு, நாங்கள் ஏற்றுக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் இந்த அரசியல், வேறு ஒன்றும் இல்லை. நீ திணிக்கிறத நாங்கள் ஒழிச்சிட்டோம்னா அப்புறம் இந்த அரசியல் பண்ண முடியாது நம்ம. ஆனால் விஜய் ஒரு தனித்துவத்தோடு வரலையா? நீங்கள் அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகள் தோற்றதனால் வந்தார் அப்படிங்கிறீங்க. அந்த இடத்த ஒன்று நிரப்புது, ஒரு வெற்றி இடத்தை நிரப்புது. ஒரு குதிரை ஓடுதுங்க, ஜாக்கி இருந்தால் ஜாக்கியோடு ஓடும், ஜாக்கி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜூக்கியை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு ஓடிடுது, அவ்வளோதான். இவர் சும்மா ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார், தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு ஓடுது உங்களுக்கு, தறிகட்டு ஓடுது உங்களுக்கு. அது காரணம் யார்? ஏற்கனவே இந்த ஜாக்கிங்கெல்லாம் குதிரை அம்போன்னு விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு. இல்லை, அவங்க வெற்றிகரமாக ஆட்சி நடத்தி தான் இருக்காங்க. 2 திராவிட கட்சி. நீங்கள் வெற்றிகரமாக ஆட்சி நடத்துவதற்காக கட்சியா, வெற்றிகரமாக உங்கள் லட்சியங்களை அடைவதற்காக கட்சியா? 2 ஒன்று தான். எப்படி 2 ஒன்றாகும்? இல்லையா? நீங்கள் இல்லை, நம்ம கேட்போம், உங்களுடைய 50 முழக்கங்களை எந்த முழக்கத்தை இந்த ஆட்சி நடத்துவதன் மூலம் நிறைவேற்றி இருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். மாநில சுயாட்சி அடைஞ்சாச்சா? மத்தியில் கூட்டாட்சி அடைஞ்சாச்சா? இப்போ கடைசியாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வந்தார் முதல்வராக இருக்கிற ஸ்டாலின். துரைமுருகன் அந்த கூட்டத்தில் என்ன பேசினார் தெரியுங்களா? 74-50 வருஷத்துக்கு முன்னால் மாநில சுயாட்சி தீர்மானத்தை கலைஞர் கொண்டு வரும்போதும் நான் இந்த சபையில் இருந்தேன், இன்றைக்கி அவருடைய மகன் ஸ்டாலின் கொண்டு வரும்போது இருக்கிறேன், அடுத்து உதயநிதி கொண்டு வந்தால் அப்போதும் நான் இந்த பதவியில் இருப்பேன், இந்த மன்றத்தில் இருப்பேன். இப்போ இது 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நாடகம் நடத்துறதுக்கு தான் மாநில சுயாட்சியை? உங்கள் ரோட் மேப் என்ன? மாநில சுயாட்சிக்கான உங்கள் ரோட் மேப் என்ன? திமுக 100 ஆண்டு கொண்டாடும் போது தமிழகம் சுயாட்சி பெற்றிருக்கும்னு சொல்லி ஸ்டாலின் பேசுகிறார். அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? அது வரைக்கும் என்ன படிப்படியாக சொல்லுங்கள். அடுத்த படி என்ன? அடுத்த படி என்ன? ஒன்றுமே கிடையாதுல்ல உங்களுக்கு. டெல்லியில் கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்தாச்சு, மாநிலத்திலையும் அதிகாரத்தை கொடுத்தாச்சு. நீங்கள் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணியில் பங்கேற்றிருந்த போது உங்கள் நோக்கங்களை அடைவதற்கு என்ன செஞ்சீங்கன்னு பட்டியலிட முடியுமா? பதவி பிடிப்பதே அரசியலா? வெறும் அண்ணா சொன்னார் இல்லையா, நான் வந்து கொள்கை என்பது தான் எனக்கு சட்டை, இது வெறும் துண்டு தான் இது அப்படின்னு. துண்டு போட்டுக்கிறீங்க, சட்டையை கட்டிட்டீங்களா என்ன? அதெல்லாம் பரிசீலிக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் செய்கிற பங்கு பாத்திரம், ஏதோ நல்ல திட்டங்கள் செய்கிறீங்க, ஒரு எதிர்ப்பு அரணாக இருக்கிறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவத்துக்கு எதிர்ப்பு அரணாக இருக்கிறீங்க. நீங்கள் தான் இருக்கிறீங்க, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் தான் இருக்கிறீங்க, நான் மறுக்கலை. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுமே. அதுக்கு இளைஞர்களை, உங்கள் மாணவர்களை எதற்கு தயார்படுத்தி இருக்கிறீங்க? உங்களுக்கு இல்லையே. அதனுடைய விளைவு என்ன வரும்? யார் வேணாலும் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன இதுன்னா, இந்த உள்ளார்ந்த எதிர்ப்பு உணர்வுகளோடு தானே இவங்க வர்றாங்க. விஜய்ங்கிறவர், நான் மீண்டும் சொல்கிறேன், அவருடைய மூக்கு நாக்கு, அவருடைய உருவம், அவருடைய நிறத்தை வச்செல்லாம் வரல.
அவர் ஒரு உணர்வை பிரதிபலிக்கிறார், அவங்க சார்பில் பிரதிபலிக்கிறார். அந்த உணர்வை அவங்க இழக்க மாட்டாங்க. நாளைக்கு அவர் நிற்காமல் போகலாம், ஏன்னா அவர்கிட்ட தெளிவான அரசியல், தெளிவான கருத்தியல் எதுவுமே இல்லை. நான் 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 என்ற பார்வையை வீணாக்கிடும். நான் என்ற பார்வை இந்த மாதிரி அரசியல் கொள்கை சார்ந்த அரசியல். சீமாண்டி அதே தானே, நான் முதலமைச்சர் என்னை முதலமைச்சர் ஆக்கினான். அது உருப்படாது. அது மாதிரி உள்ள அரசியல் என்றைக்குமே மக்களுக்கு பயன்படாது. உங்களுக்கு என்னது அன்பான சர்வாதிகாரம்? என்ன அன்பான அரசமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவின்படி முதலமைச்சர் சர்வாதிகாரம் செலுத்த முடியும்? எப்படி முடியும்? அது கூட நீங்கள் அவரும் பிரதமர் பதவிக்கெல்லாம் ஆசைப்படுறதில்ல. என்னமோ இது மியூசிக் சேர் மாதிரி சுற்று முறையில் விட்டுக்கிறதான். ஒவ்வொரு இந்த சுற்றில் எத்தனாவது இடத்துக்கு நீங்கள் வரும்போது என்ன பண்ணுவீங்க? மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால் மொத்தத்தில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற அரசியல் பெரிய கட்சிகள் அவங்களுடைய தலைமை தான் அரசியலற்ற ரசிகர் மன்றங்கள் கட்சிகளாக மாறுவதற்கு பொறுப்பு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிப்பிட தொடர் தியாகம் மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.